ஹாய். எஸ்டர்டே நம்ம கோல்டு பார்த்துருந்தோம். மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட் பார்த்துருந்தோம். மேபி செல்லிங் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சிலே ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். 20க்கு மேலே 25க்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 34 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து 29 வரையும் போச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எஸ்டர்டே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் ஆனது எகெயின் மார்க்கெட். ஸோ இப்போ மேலே அப்படியே கன்சல்டேஷன் எடுத்து எகெயின் மேலேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் நம்ம வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி மார்க்கெட்டு பாசிபிள் எகெயின் இந்த ஜோன், நான் சொன்ன ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜோன் 20 ரேஞ்ச், இதுக்கு மேலே போகும் பட்சத்தில் உங்களுக்கு 20 இந்த ரேஞ்ச் 22 டு அகைன் 26 இந்த ரேஞ்சில் இன்னைக்கு நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் மேபி உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் லாஸ் அகைன் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஹைக்கு மேலே 31, 32, 33, 34 ரேஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டார்கெட் அகைன் இந்த லோவை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இன்கேஸ் மிக்கல் வந்து மார்க்கெட் ஹெவியான ஃபால்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா மேலே போய் ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். ஸோ மார்க்கெட் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப நாள் இந்த ரேஞ்சிலே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலே இருக்குமா, மேபி இந்த ரேஞ்சிலே இருக்கு மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.